No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள். அந்த கஃபாலா சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் அவங்களுக்கு அவங்களுடைய சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கு பண்ணானா, இன்னொரு பக்கம் வந்து மனித உரிமை மீறல். அங்கே போய் ஏண்டா வந்து இங்கே வந்து சேர்ந்தோம் அப்படின்னு ரொம்ப நொந்து போய் நொந்து நூலாக போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ முகமது பின் சல்மான் அவர் தான் வந்து இன்றைக்கி புதுசாக நிறையா கொண்டு வர்றாருல்ல, அதில் வந்து கொஞ்சம் நடைமுறை சிக்கல் நிறையா வந்துருச்சு. அப்போ தான் வெளி உலகம் தெரியுது என்னையா சிஸ்டம் இது. இப்படி ஒருத்தன் வந்து உங்கள் நாட்டுக்கு வர்றான்னா விசா எடுத்துகிட்டு வந்துட்டான், அவன் கையில் வந்து விசா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, பாஸ்போர்ட் அவன் கையில் இல்லை, அப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் நீ பிடிங்கி வச்சிட்டேன்னா அப்போ என்ன பேசிஸில் பண்ணுற அப்படின்னு உலக அளவில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இந்தியாவில் முக்கியமாக இந்தியாவிலேருந்து குறிப்பாக வந்து தென்னிந்தியாவிலேருந்து அரபு நாடுகளுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அங்கே கொடுக்குற சம்பளத்தை விட நமக்கு இங்கே சம்பளம் அதிகம், அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையை விட நமக்கு இங்கே வாழ்க்கை முறை அதிகம். அந்த அரபு நாட்டோட வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு இந்த கஃபாலா சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கஃபாலா சிஸ்டம் அபாலிஷ் பண்ணது, அதை ரிமூவ் பண்ணது வந்து அந்த லோக்கல் அரப்ஸு, சோம்பேறி அரப்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அடி அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான கருத்து. இது நம்ம இந்தியர்கள் இருக்காங்களே, மொத்தம் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாம் சேர்த்து மொத்த இந்தியர்கள் வந்து 1,30,00,000 பேர் வந்து அங்கே இருக்கிறதா தகவல். அங்கே இந்த மாதிரி லேபராக இந்த மாதிரி கஃபாலா சிஸ்டத்தில் அங்கே போய் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இத்தனை வருஷம் வந்து ஜஸ்ட் உயிரோடு இருத்தல். கஃபாலா சிஸ்டம் ரிமூவ் பண்ணுறது வந்து நமக்கு எவ்வளோ நல்லதோ இல்லையோ, அங்கே சவுதிக்காரனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கான், நான் அடித்தாலும் மிதித்தாலும் வந்து எங்கேயும் போக முடியாது, இந்த விசா கஃபாலா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க பண்ணியிருக்க அராஜகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மாதிரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாதிரி சார். இப்போ சவுதி அரேபியா அவங்களுடைய 50 ஆண்டு கால கஃபாலா முறையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கஃபாலா முறை அப்படின்னா என்ன, அதனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு சார்? ஓகே, இப்போ இல்லை இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வந்து அங்கங்கே வந்து தகவல் வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கஃபாலாங்கிறது ரொம்ப சிம்பிள். கொத்தடிமை முறைன்னு இருக்குல்ல, ஆமாம், முன்னாடி வந்து இதுக்கு தேயிலத்தோட்டத்துக்கு இல்லை குவாரிக்கு வந்து கொத்தடிமையாக கூட்டு போவாங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பையன் படிச்சிருக்கானா, பொண்ணு வீட்டில் பொண்ணு பையன் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், ஒரு 20 வருஷத்துக்கு வந்து கூட்டு போயிட்டு அந்த சம்பளத்தை கடைசியாக வரும்போது இன்னும் ஒரு 10,000 ரூபா கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு பூரா கல் உடைக்க வைக்கிறது தேயிலை தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்தடிமை முறை. இதே இது நம்ம இடத்துலேருந்து ஆட்களை கடத்திட்டு போயிட்டு ஒரு படம் வந்து 6 மெழுகுவத்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தா பீகாரில் வந்து முறுக்கு சுடுறதுக்கெல்லாம் வந்து இந்த பசங்களை வந்து பயன்படுத்தினாங்க, ரொம்ப மோசமாக பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு இதில் வந்து குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறதுலேருந்து கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்குது. இது மாதிரி இது வந்து கஃபாலா முறைங்கிறது வந்து நத்திங் பட் ஸ்லேவரி சிஸ்டம். சரி, அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து மெயினாக கஃபாலா, சவுதி அரபு நாட்டில் எல்லாம் உண்டு. அதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உதாரணத்துக்கு அங்கே வந்து ரோடு போடணும், இல்லை பில்டிங் கட்டணும், இல்லை கூட்டணும், பெருக்கணும், காரு துடைக்கணும், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்குல்ல. அதில் வந்து இங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரை பேஸ் பண்ணி வர்றாங்க. அப்படி வரும்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஆந்திராவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து ஒரு 10,000 பேர் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அதில் யாராவது அங்கே வந்து ஏதாவது கொலை பண்ணிட்டாங்க, திருட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க, பிடிபடலை, ஆளை காணோம் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து யார் பொறுப்புன்னு இருக்குல்ல. அதுக்காகத்தான் என்ன செய்யணும்னா, யார் அந்த நாட்டுக்கு உள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு ஸ்பான்சர் முக்கியம். கஃபாலா அப்படிங்கிறது இங்கிலீஷில் பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப். ஓகே, இப்போது ஒரு வீட்டில் வந்து அந்த அரபு இருக்காப்புல, அரபு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கான்னு வச்சுக்கலேன். அங்கே வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து தோட்ட வேலை செய்கிறதுக்கு டிரைவர் அப்படின்னு ஒரு 4 பேர் தேவைப்படுது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே கவர்மெண்ட்டில் வந்து சொல்லி அப்ளை பண்ணி எனக்கு வந்து டிரைவரு வீட்டு வேலைக்கு இதுக்கெலாம் ஆள் எடுப்பாங்க. அப்போது யாரோட ஸ்பான்சர்ஷிப் இருப்பாங்கன்னா, அந்த அரபு இருக்காப்புலையா, அவங்க வந்து அரபாப் அப்படிம்பாங்க. ஓகே, அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் அங்கே வந்திருப்பாங்க. ஓகே, இப்போது சவுதி அரேபியாவில் வந்து நான் வந்து 2 வருஷம் அங்கே சவுதி அரேபியாவில் இருந்தேன். ஓகே, அப்போ இருக்கும்போது இப்போ வந்து நிறைய ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் இருக்கும்போது வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா, அங்கே வந்து தியேட்டரில் இதில் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை. அப்புறம் திடீர்னு வந்து ஊருக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ
பாஸ்போர்ட் வந்து இப்போ நான் வந்து கம்பெனியில் இருந்தேன், நான் ஒரு இன்ஜினியராக கம்பெனியில் இருந்தேன். என்னோடய பாஸ்போர்ட்டுமே கம்பெனியில் இருக்கும். சப்போஸ் நான் வந்து திடீர்னு வந்து எமர்ஜென்சி நான் கிளம்பி வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தால் மட்டும் பத்தாது. அந்த பாஸ்போர்ட்டு சப்போஸ் என் கையில் ஏதோ ஒரு வகையில் என் கையில் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு போய் பாஸ்போர்ட்டு அதை காமிச்சு நான் டிக்கெட் எடுத்து ஊருக்கு வர முடியாது. அந்த கம்பெனி அல்லது இண்டிவிஜுவல் ஸ்பான்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ஓசி கொடுக்கணும். இவங்க வந்து ஊருக்கு போகலாம், நான் வந்து அலோவ் பண்ணுறேன், என்ஓசி கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஓனர் வந்து ஏதாவது வந்து ஊருக்கு போயிட்டார், பக்கத்தில் ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ யாராவது ஒருத்தர் அங்கே வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க, குக்காக இருக்காங்க, சமையல் இருக்காங்க, தோட்ட வேலை பார்க்குறாங்க, ஏதோ வீட்டு வேலை பார்க்குறான்னு வச்சுங்களேன். இங்கே வந்து ஊரில் வந்து ஏதாவது வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி வரணும்ல. அங்கே போனால் ஓனர் வந்து ரொம்ப பயங்கர இல்ட்ரீட் பண்ணாங்க. சவுதியில் வந்து உண்மையில் ரொம்ப மோசம். என்ன சொல்லுவாங்கன்னா சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்காக மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறது இல்லை. வந்து ஷூஹாதா ஃப்ளூஸ் மாஃபி ஃப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளூஸ் அப்படின்னா இப்போ பைசா, மாஃபி ஃப்ளூஸ் இப்போ பைசா இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்குறதுக்கு வழி இல்லை. இப்போ இவங்க போய் இதை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறி அங்கே போய் போலீஸ்லேயோ இல்லை சட்ட ரீதியாக சம்மந்தப்பட்டு யாரை போய் பார்க்கணுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நேராக இங்கேருந்து கூட்டு போய் ஆடு மாடை கூட்டு போய் கேரளாவுக்கு வந்து மாடை கூட்டு போகிறாங்கல்ல வண்டியில் வச்சு, அது மாதிரி இங்கே நேராக கூட்டு போய் அங்கே வந்து வீட்டில் அடைச்சிட்றாங்க. அடைச்சோன்னே வீட்டில் அந்த வீடு தான் அவங்களுக்கு. அதிகபட்சம் போனால் இடையில எப்போயாவது வந்து ஷாப்பிங் மாலுக்கு இதுக்காக ஷாப்பிங் பண்ண லேடிஸ் இவங்க போகிறாங்கன்னா அங்கே கூட போய் காத்து கிடக்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. ஸோ அந்த கஃபாலா சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் அவங்களுக்கு அவங்களுடைய சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கு பண்ணானா, இன்னொரு பக்கம் வந்து மனித உரிமை மீறல் என்ன வந்துச்சுன்னா, இந்த கோட் லைஃப்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கஃபாலா சிஸ்டம் தான். ஓகே, அவர் வந்து கஃபாலா, அவர் வழங்குறது வந்து கஃபில், அவர் வந்து முதலாளிங்கிறது வந்து அர்பாப் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்காக சம்பளம் தர மாட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க 4 வருஷத்துக்கு ஒருக்க தான் டிக்கெட் ஓகேன்னு சொல்லி அந்த டிக்கெட்டுக்கு இவங்க சம்பளத்தில் பிடிச்சி கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி அங்கே போய் ஏண்டா வந்து இங்கே வந்து சேர்ந்தோம் அப்படின்னு ரொம்ப நொந்து போய் நொந்து நூலாக போயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க சவுதியில். அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற சென்சி தலைமுறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இது புரியாது. இதே 80, 90 அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை வறுமை ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு வந்து சவுதியிலேருந்தும் கத்தார்லேருந்தும் துபாயிலேருந்தும் வரக்கூடிய பணம், அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஈட்டக்கூடிய வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஓகே, அதனால் நம்ம வந்து வேறு வழி இல்லை, அடிமையாக போனாலும் பரவாயில்ல. எப்படி வந்து சில கிராமங்களில் இருந்து கல் உடைக்கிறதுக்கு அடிமையாக போகிறதுக்கு வேறு வழி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுக்கு ஏதோ போகணும்னு போகிறாங்க இல்லையா. இன்னும் சில குடும்பங்கள் வந்து இதுக்கு திருப்பூருக்கு வந்து பின்னலாடைக்கு இது போவாங்க இல்லையா. இது அது எப்படின்னா அந்தளவுக்கு மோசம் இல்லாட்டாலும், ஏன்னா அங்கேருந்து இப்போ ஃப்ளைட் ஏறி வரணும், திருப்பூர்லேருந்து ஓடி வந்துடலாம் ஊருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஓடி வந்தால் யார் என்ன வந்தால் இவ்வளோ திருட்டு வந்தால் இது வந்துட்டான்னு சொல்லி பிரச்சனை வரும். வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து சமுதாய கட்டுப்பாடோடு சேர்ந்த ஒரு விலங்கு மாட்டின மனிதர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு கஃபாலா சிஸ்டம், அது வந்து உண்மையிலே பயங்கர ஒரு மோசமான சிஸ்டம். ஓகே, அதில் நம்ம சரி வேலைக்கு போகிறோம், அங்கே வீட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க, 3 வருஷத்துக்கு இருக்க ஊருக்கு அனுப்புகிறாங்க, ஊருக்கு வந்தால் 2 மாதம் 3 மாதம் லீவு, நம்ம திரும்பி போகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து வீட்டு வேலைக்கு பெண்கள் போகிறாங்கல்ல, அது வந்து நிறைய நடந்தது. இப்போ வந்து எவ்வளோ நடக்குது என்னன்னு தெரியாது, ஆனால் நிறைய நடந்தது. அந்த பெண்கள் வந்து வெளியே சொல்ல முடியாமல் வீட்டில் இருக்காங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறி போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் அங்கே வீட்டு வேலை சமையல் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரிவர்ஸில் சில இடங்களில் அங்கேயும் உண்டு. அந்த மாதிரி என்னென்னா, அரப்ஸ் வந்து இவனை வந்த இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டான்னு அவனையோ இல்லை என்னை வந்து தவறாக பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவளையோ பார்த்தா அவங்களுக்கு தண்டனை உண்டு. இந்த அரப்ஸ் தான் வந்து தப்பு பண்ணாங்கன்னு நிரூபித்தா அவங்களுக்கும் தண்டனை உண்டு. அதில் வந்து எந்த பாகுபாடு இல்லை. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்காம அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து நல்ல காலேஜில் படிச்சிருக்கான், ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்போசர் பெருசாக இல்லைன்னு வச்சு கிராமத்துலேருந்து போயிருக்கோம். காலேஜில் படிச்சிருந்தா கூட ஏதாவது இன்றைக்கி சென்னையில் படிக்கிற பசங்களுக்கும் இங்கே விருதுநகரில் சாத்தூரில் அல்லது ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கிறவங்களுக்குமான அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப வித்தியாசப்படும். இங்கே வந்து ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக லாங்குவேஜ் கமாண்டர் நல்லாயிருக்கும். அங்கே உள்ளவங்களுக்கு வந்து
லாங்குவேஜ் கமாண்ட் இருக்காது. அப்படி ஒரு காலேஜ் முடித்து ஒரு பிஏ பிஎஸ்சி ஏதாவது முடிச்சுட்டு அங்கே போனவங்களே விசா வந்து ஏதோ ஒரு விசா பேருக்கு கூட்டு போயிட்டு ஒட்டகம் மேய்க்க போகிறதுலேருந்து அந்த விவசாயம் பார்க்குறது இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் காட்டுக்குள்ளே போட்டு விட்டு அவன் திரும்பி வெளில வர முடியாது. அதுதான் வந்து அந்த கோட் லைஃப் படம். அது வந்து நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அணுவாக வந்து நான் அனுபவிக்கலை, ஆனால் அனுபவிச்சவங்களை பார்த்துருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ முகமது பின் சல்மான் அவர் தான் வந்து இன்றைக்கி புதுசாக நிறையா கொண்டு வர்றாருல்ல, நிறையா ஒரு தலைகள்னு சொல்லலாம் இல்லையா, அந்த விலங்குகளை பூரா ஒன்றுன்னா அது அவுத்து விட்டு சவுதி அரேபியாவை வேறு மாதிரி ஒரு நாடாக கொண்டு வர்றாரு. சரி, இப்போ திடீர்னு வந்து இந்த கஃபாலா வந்து சிஸ்டத்தை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டா அந்த பாடியை வந்து கொண்டு வரணும்னா அந்த கஃபில் வந்து சைன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 2022 வந்து FIFA வேர்ல்டு கப் வந்து இங்கே நடந்துச்சு, கத்தார் நடந்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. டெத்து நடந்துருச்சு. அவங்க இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாருந்தா சவுதிக்காரன் சைன் பண்ணணும். அது நிறைய கஃபாலா சிஸ்டம் நிறையா இருக்குது. அப்போ இவ்வளோ மோசமான ஒரு சிஸ்டம் இருக்கே, அதில் டீட்டெயிலாக போக வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். இங்கே இந்த சவுதியிலேருந்து வேலை பார்த்தவங்க அங்கே போயிருக்காங்க. எதுக்கு? அங்கே அந்த பிச்சு ஃபுட்பால் பிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அவங்க போயிருக்காங்க. அங்கே வந்து இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் பேர். இறந்து போனால் அந்த பாடியை கொண்டு வரணும்னா சவுதிக்காரன் வந்து சைன் பண்ணணும். அதில் வந்து கொஞ்சம் நடைமுறை சிக்கல் நிறையா வந்துருச்சு. அப்போ தான் வெளி உலகம் தெரியுது, என்னடையா சிஸ்டம் இது இப்படி. ஒருத்தன் வந்து உங்கள் நாட்டுக்கு வர்றான்னா விசா எடுத்துகிட்டு வந்துட்டான், அவன் கையில் வந்து விசா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது. பாஸ்போர்ட் அவன் கையில் இல்லை. அப்போ பாஸ்போர்ட் இல்லாமல் நீ பிடிங்கி வச்சிட்டேன்னா அப்போ என்ன பேசிஸில் பண்ணுற அப்படின்னு உலக அளவில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அது ஒரு முக்கியமான காரணம். அது போக இப்போ ஒரு முக்கியமாக இப்போ வந்து காரணம் என்ன தெரியுமா? இப்போ வந்து இந்தியாவில் இருந்தோ பங்களாதேஷில் இருந்தோ கொஞ்சம் பாகிஸ்தானில் இருந்தோ இப்போ போகிறாங்க. இந்தியாவில் முக்கியமாக இந்தியாவிலேருந்து குறிப்பாக வந்து தென்னிந்தியாவிலேருந்து அரபு நாடுகளுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அங்கே கொடுக்குற சம்பளத்தை விட நமக்கு இங்கே சம்பளம் அதிகம், அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையை விட நமக்கு இங்கே வாழ்க்கை முறை அதிகம். அன்றைக்கி வந்து அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க ஒரு செண்டு, சோப்பு, தைலம், ஓகே, இந்த மாதிரி அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம், அப்புறம் கோல்டு, இதெல்லாம் கொண்டு வந்தால் நம்ம ஊரில் வந்து ரெட் டைபிசம் இருந்துச்சு. அது 91க்கு முன்னாடி வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும், அதாவது குவாலிட்டியான பிரமிக்கக்கூடிய எல்லா வகையான இன்டர்நேஷ்னல் பிராண்டர் இருக்கு இல்லையா, அத்தனை பிராண்டும் நீங்கள் KFC எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்க, காஃபி இது எடுத்துக்கங்க, கப்புச்சினோ எடுத்துக்கங்க, அப்படி ஆரம்பித்து நீங்கள் வந்து சென்ட்லேருந்து இதிலேருந்து மது வகைகள்லேருந்து அத்தனை வந்து இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் எல்லாமே கிடைக்குது. இந்த விஷயத்துக்கு தானே வந்து ஒரு புதுசாக வந்து அரபு நாட்டிலேருந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஒரு குவாலிட்டியான பொருட்கள் வருதுன்னா அங்கே போகிறோம். அந்த பொருள் நம்ம ஊரில் கிடைக்குது. சரி, அங்கே போய் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இங்கே மாதம் வந்து 20,000 சம்பாதிக்கிறோம். ஒரு குறைஞ்சபட்சம் இங்கே 20,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சா லீவ் எடுத்துக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கோம். அங்கே போனால் 3 வருஷத்துக்கு குடும்பம் கிடையாது, அவங்க சொல்கிறபடி தான் இருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, அங்கேருந்து அப்புறம் கிளம்பி இங்கே வரும்போது சொந்தக்காரங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, அது திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள அது ஒரு 6 மாதம் 8 மாதம் சம்பாத்தியமெல்லாம் அதில் போயிடும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா வந்து என்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து இளமையை வந்து தொலைச்சது மட்டும்தான் மிச்சம். அங்கே இப்போது முன்னாடி 80களில் வந்து ஒரு பாட்டு பொதுவாக வந்து என்னென்னா, அரபு நாடுகளில் அதிகமாக போயிருந்தது வந்து இஸ்லாமியர்கள். இப்போ வந்து எல்லாருமே இருக்காங்க, பட் அதிகமாக ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து, கொஞ்சம் திருநெல்வேலியிலேருந்து, இப்படி சென்னையிலேருந்து, நிறைய இடங்கள்ல வந்து, அப்புறம் கேரளாவிலேருந்து, மலப்புரம், காசர்கோடு அப்படின்னு இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அதிகமாக அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒன்லி கடிதம் தான். ஓகே, அந்த ஏக்கத்தை வந்து ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அது காயல் பாவலர் ஷேக் முகமதுன்னு பாடினது. என்னது, கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிறைஞ்ச ஆசை மச்சான், எப்போ தான் வருவீங்களோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு பாடுற மாதிரியும், அன்னமே அடிக்கரும்பே அப்படின்னு அவர் பதில் சொல்கிற மாதிரியும், இந்த மாதிரி அந்த நாட்டில் வந்து இப்போ கட்டடம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பி வர்றேன், இல்லை நீங்கள் இங்கே வாங்க, மாடோ ஏதோ வச்சு நாங்களே வந்து இங்கே சேர்ந்துருப்போம், அங்கே வந்து நம்ம பணம் முக்கியம் இல்லை, இதோட முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா இங்கே வந்து அத்தனை பெண்களும் வந்து அந்த பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டாங்க. இங்கே வந்து எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத கண்ணீர் வந்து அங்கே இருந்த ஆம்பளைய கண்ணீர் விட்டாங்க. இந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஓகே, அந்த பாட்டை தான் இப்போ சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த டைப்பில் வந்து ஒரு பாட்டு இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறதுன்னா, அந்த அரபு நாட்டோட வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு இந்த கஃபாலா சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்புறம் நான் வந்து அங்கே சவுதியில் இருக்கும்போது நான் நினச்சா திரும்பி வர முடியாது. நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து துபாய் போகிறேன். துபாயில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருக்குது, விசா அடிச்சிருக்கு, பாஸ்போர்ட் இருக்கா, நீங்கள் டிக்கெட் எடுத்து ஊருக்கு வரலாம் அப்படின்னு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அட இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கே. ஏன்னா துபாய் வந்து பிஸ்னஸ் கண்ட்ரி. யார் வேணாலும் விசிட்டில் வாங்க, ஒர்க் பெர்மிட்டில் வாங்க, யாரும் வாங்க. இந்த கஃபாலா சிஸ்டம் வந்து அப்போவே அங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் உண்டு, எல்லாம் உண்டு. வேலை பார்க்கணும்னா ஸ்பான்சர்ஷிப் வேணும். ஊருக்கு போகணும் வரணும் அப்படின்னா கம்பெனி மாற்றுறது இருக்குல்ல, அதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ஓசி கொடுக்கணும் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருந்துச்சு. எமர்ஜென்சி ஊருக்கு வரணும்னா துபாய் வந்து மச் பெட்டர். இப்போது இங்கே வந்து சவுதியில் வந்து அந்த டைமில் வந்து நான் ஆட்கள் நிறைய உட்காந்து பேசுவோம், வெள்ளிக்கிழமை லீவில் உட்காந்து பேசுவோம் இல்லையா. அப்போ சொல்லுவாங்க வந்து, என்னோட அரபாட ஓனர் அரபாப்டா வந்து ஊருக்கு போகணும், இந்த மாதிரி சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு புரிகிற மாதிரி அவங்க பேசுகிற அரபிக்கு வேறு, நமக்கு புரிகிற மாதிரி அரபிக்கிலையே, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக வராது சிலருக்கு. அது சொல்லுவாங்க இந்த ஷூஹதா இந்த மாஃபி ஷுகுல் மாஃபி கோய்ஸ் ஆனால் ஃபுலுஸ் ஈஜி மாஃபி ஈஜி ரோ இப்படின்னு இந்த மாதிரி இது வந்து ஒரு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு அரபிக்கில். ஓகே, இது வந்து கேட்குற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நான் பேசுகிறது தவறான அரபிக் தான், அதாவது கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அப்படின்னா என்னது ஃபுலுஸ்னா இப்போ பணம், என்ன பணம் வேணுமா, பணம் தர முடியாது, நீ ஒழுங்காக வேலை பார்க்கல. இந்த ஷுகுல்னா வேலை, இந்த ஷுகுல் வந்து மாஃபி கோய்ஸ் நல்ல வேலை இல்லை, ஒழுங்காக வேலை பார்க்கல, இந்த ஹராமி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திட்டிட்டு ஒழுங்காக பணம் தர மாட்டாங்க. அவன் வந்து ஏன்னு கேட்க நாதி இல்லை. ஆனால் இப்போ வந்து கொடுத்துருக்க அந்த விஷயம் இருக்கு இல்லையா, என்னென்னா கஃபாலா சிஸ்டம் கிடையாது. இங்கே வாங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு கம்பெனியோ இந்த வீட்டுக்கோ வர்றீங்க, நீங்கள் நினச்சா வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் இந்த வீடு இவங்க பண்ணது பிடிக்கலை அப்படின்னா அடுத்து வந்து வேறு வீட்டுக்கோ வேறு வேலைக்கோ மாறிக்கிறலாம், அது உங்கள் சௌரியம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த சிஸ்டம் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி துபாயில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்பில் போயிருக்கோம். அவன் வந்து பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கி வச்சுருக்கீங்க, பாஸ்போர்ட் கையில் இருக்கு, இங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இந்த கம்பெனி பிடிக்கலை சரியில்லை அப்படின்னா வேறு கம்பெனிக்கு அந்த எம்ப்ளாயர் இல்லை, எம்ப்ளாயி வேலை பார்க்குற. இப்போ நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன்னா, நான் வந்து இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கலையா, நான் வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணி எனக்கு வேலை கிடைச்சதுன்னா அங்கே நான் போயிடலாம். அப்போ அந்த எம்ப்ளாயர் வந்து நான் இந்த இதில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அங்கே வந்து இமிக்ரேஷனில் இந்த லேபர் ஆஃபீஸில் வந்து கொடுத்து பதிவு பண்ண, அவ்வளோதான். அந்த சிஸ்டம் வந்து இப்போ சவுதியில் வந்திருக்கு. அது வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க மிகப்பெரிய விஷயம். யாருக்கு வரவேற்புனா, அந்த நாட்டுக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும். இந்த இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சா சும்மாவே வரமாட்டாங்க. சம்பளம் வந்து சரியாக, இதை விட இந்தியாவில் சம்பளம், தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்கே சம்பளம் நிறைய நல்லா கிடைக்குது, நமக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்போ ஆள் வேணும்னா இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. இதனால் பாதிப்பு யாருக்கு தெரியுமில்ல, அங்கே வந்து கால் மேலே கால் போட்டு சோம்பேறியாக உட்காந்து இதை எனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் ஸ்பான்சர்ஷிப், என்னோடய ஸ்பான்சரில் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் வந்துன்னு நான் விசா எடுத்து இங்கே வந்து காரை கழுவுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் ரோட்டை பொறுக்கிறதுக்கும் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அவங்க வந்து மாதம் இவ்வளோ சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்துக்கு ஒரு பகுதி, உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு அரபின்னு வச்சுங்களேன், நான் பேருக்கு ஒரு கம்பெனி மாதிரி எதாவது வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு 100 பேர் வேலை வைக்கிறாங்க, 50 பேர் வேலை வைக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 திராம்ஸுக்கு, அந்த 1000 ரியாலுக்கு, சவுதியில் 1000 ரியாலுக்கு வந்து அங்கே விட்டுட்டு இவங்களுக்கு வந்து 350-400 ரியால் சம்பளம் கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு வந்து 500 ரியால் குறைஞ்சபட்சம், எனக்கு ஒரு ஆள் மேலே லாபம். அப்போ வந்து 10 பேர்னா 5000, 100 பேர்னா 50,000 ரியால் வந்து எனக்கு லாபம். நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் பாடு உட்காந்து இதை விசா பேப்பரில் கையெழுத்து போட்டு உட்காந்துருக்க வேண்டியது. எனக்கு மாதம் வந்து இந்த கம்பெனிலேருந்து பணம் வருது, இங்கே வேலை பார்க்குறாங்க. எவனோ கம்பெனி வச்சுருக்கான், எவனோ வேலை பார்க்குறான், எனக்கு பணம் கிடைக்குது, நான் ரொம்ப ஹாயாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த சோம்பேறிகள் இருக்காங்கல்ல, அந்த சோம்பேறி அரபிகளுக்கு வந்து பெரிய அடி. நீ வந்து சிஸ்டம், ஆமாம், இந்த கஃபாலா சிஸ்டம் அபாலிஷ் பண்ணது, அதை ரிமூவ் பண்ணது வந்து அந்த லோக்கல் அரப்ஸு, சோம்பேறி அரப்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அடி அப்படிங்கிறதான் இதோட ஒரு ஒரு முக்கியமான கருத்து. இது சார், இப்போ இந்த கஃபாலா சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணதுனால யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? முக்கியமாக இந்த கஃபாலா சிஸ்டத்தை முடிவு கொண்டதுனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்ன நன்மைகள்லாம் அதனால இருக்கு? ஆள் போயிருக்க மாட்டாங்க, வேலைக்கு ஆள் கிடைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா, நம்ம அதான் ஏற்கனவே சொன்னல, நம்ம ஊரோட சம்பளம், நம்ம ஊரோட சிஸ்டம் வந்து அதை விட இங்கே நல்லா இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து எக்கச்சக்கமான பேர் தேவைப்படுது, 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியர்கள் இருக்காங்களே, மொத்தம் இந்தியர்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாம் சேர்த்து மொத்த இந்தியர்கள் வந்து ஒரு 1,30,00,000 பேர் வந்து அங்கே இருக்கிறதா தகவல்.
ஓகே. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காந்துருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு விசா வேண்டாம், நான் வந்து திரும்பி ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஊருக்கு வந்தால் இங்கே வேலை இருக்கே, பேசாமல் ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாம், எதாவது வச்சு போடலாம், ஒரு சின்ன ட்ரேடிங் வச்சுக்கலாம். இங்கே வந்து வேலை நிறையா இருக்குது. அங்கேருந்து காசு கொஞ்சம் கொண்டு வர்றோமா, இங்கே வந்து மாதம் வந்து ஒரு 10, 20,000, 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு இங்கே வழி நிறையா இருக்குது. அப்படிங்கிற இடத்துல நம்ம ஊர் வந்து பெட்டராக இருக்குது. அப்புறம் நமக்கு வேலைக்கு இப்போ லேபர் வேலை தான். நாங்கள் துபாயிலையோ சவுதியிலையோ போய் பில்டிங் கட்டுறதுக்கு நான் வந்து லேபராக போகிறேன், குழி வெட்டுறதுக்கு நான் வந்து அந்த பைப் லைனுக்கு குழி வெட்டுறதுக்கு நான் போகிறேன். அப்படிங்க நம்ம ஊரில் பைப் லைனுக்கு குழி வெட்டினா ஒரு நாளைக்கு வந்து 1000, 800, 1000 கொடுக்குறாங்களே, இடையில வந்து வடை டீ கொடுக்குறாங்க, நாங்கள் ஒன்றுமே கிடையாது. அதுபோக நம்ம ஊரில் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து மழை நேரத்தில் திடீர்னு மழை பெய்யுதா, எப்போ கொஞ்சம் வேலை நிறுத்து, ரொம்ப வெயில் அடிக்குதா வேலை நிறுத்து, ஒரு இதில் விசேஷம் வருதா சரி ஓகே லீவ் போட்டுக்கோ. அங்கே ஒரு விசேஷம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன நடந்தால் வேலை நடந்துகிட்டே இருக்கணும். அது போக வந்து வெயில் அடித்தா 50 டிகிரி 52 டிகிரி, சவுதியில் குளிர் அடித்தா 0, -1, -2 டிகிரி அப்படின்னு இப்போ எக்ஸ்ட்ரீமில். இப்போ நான் டிசம்பர் ஜனவரிலாம் பார்த்தா அங்கே வந்து 0 நைட்டு டெம்பரேச்சர்லாம் வந்து 3, 4, 5, 0 அது வரைக்கும் போகும். துபாயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8, 10, 12 வரைக்கும் இருக்கும். இதே ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 48, 50, 52 அவ்வளோ போகும். அப்போ ஒரு ஷேரிங் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எக்கச்சக்கம். அந்த கொடுமையில் போய் வேலையை பார்த்து நம்ம ஒரு 3 வருஷம் கழித்து கணக்கு போட்டு பார்த்து என்ன மிச்சம் இருக்குது, ஒரு 1.5 லட்சம் மிச்சம் இருக்குது. இந்த கருமத்துக்கு எதுக்கு அங்கே போகணும்? நம்ம இந்த 1.5 லட்சம் வேண்டாம், நம்ம இங்கே வாழ்க்கையை வாழ்ந்துடலாமே. அதாவது எப்படின்னா இப்போ அங்கே இந்த மாதிரி லேபராக இந்த மாதிரி கஃபாலா சிஸ்டத்தில் அங்கே போய் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இத்தனை வருஷம் வந்து ஜஸ்ட் உயிரோடு இருத்தல். நம்ம ஊரில் வந்து வாழ்தல், வாழ்க்கைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறத கஃபாலா சிஸ்டம் ரிமூவ் பண்ணுறது வந்து நமக்கு எவ்வளோ நல்லதோ இல்லையோ, அங்கே சவுதிக்காரனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும். சவுதிக்கு வந்து அவன் எக்ஸ்பென்ஷன், அவன் நிறைய திட்டம் போடுறான். அந்த திட்டத்தில் எதெல்லாம் வந்து தடை கற்களாக இருக்கோ அதை பூரா ரிமூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த சிஸ்டம். அவங்க ஆமாம், இல்லைன்னா எப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் 50 வருஷத்தை உள்ளது திடீர்னு வந்து மாற்றுவாங்களா? இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு வந்து பில்டிங் கட்டுறதுக்கு இது வேணும், அப்புறம் வந்து தி லைன் ஒன்று ஆரம்பிக்கிறோம், அப்புறம் வந்து 1100 அடிக்கு மேலே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு கட்டுறோம், என்னென்னவோ பண்ணுறாங்க. அவங்க வந்து புதுசாக வந்து கொண்டு வர்றாங்க. எண்டாத்துட்டே வந்து அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும்ல, எங்கேருந்து வருவாங்க? உங்களுக்கு வந்து சம்பளம் ஒழுங்காக கிடையாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நீ வந்தால் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எவன் போவான்? இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. அதான் வந்து அங்கங்கே வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி சவுதியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு போட்டு ஓரளவுக்கு மேலே அவனை என்ன செய்வேன்? நீ ஒருத்தன் போடலாம், 10 பேர் போடலாம், 1000 பேர் போட்டாங்க, 1000 பேரும் முடிச்சு உள்ளே போட்டுட்ருப்பேன். அப்போ இங்கேருந்து வந்து என்ன தான் இந்தியா வந்து கொஞ்சம் நம்ம வெளியுறவு கொள்கையில் அங்கே அரபு நாடு பொறுத்தவரை வீக்காக இருந்தால் கூட கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களே, எங்கள் ஆளை எங்கே திருப்பி கொடு, நான் ஊருக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஆளை கொடுக்கணுமே. ஜெயிலில் எதுக்கு போட்டேன்? திருடுனானா, கொள்ளையடிச்சானா, இதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் போட்டான், சரி போட்டான்ல, தண்டனை கொடுத்துல திருப்பி கொடு அப்படின்னு எல்லோரும் திருப்பி வாங்கிட்டான்னு என்ன செய்வீங்க? அதனால் நம்ம அந்த அளவில் வந்து நம்ம சிஸ்டம் வந்து இன்றைக்கி நம்ம ஊரோட வாழ்க்கை இது வந்து பெட்டராக இருக்கிறனால அவங்களோட நன்மைக்காகத்தான் இந்த கஃபாலா சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சார், இப்போ இந்த கஃபாலா சிஸ்டம் வந்து ஆரம்பித்த புதுசில் நிறைய வந்து துஷ்பிரயோகம் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? என்ன காரணம்? ஆமாம், இப்போ எனக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கான், நான் அடித்தாலும் மிதித்தாலும் வந்து எங்கேயும் போக முடியாது, அப்போ அடிப்பேன் மிதிப்பேன். சரி, ஆம்பளையாக இருந்தால் அடிப்போம் மிதிப்போம், இங்கே இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்லுவோம். இப்போது பொண்ணாக இருந்தால், அது அழகான பொண்ணாக இருந்தால் என்ன செய்வோம்? அதை வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்போ எனக்கு அடிமை சிக்கியிருக்குல்ல. ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். எதாவது முதலே சொன்னதாக தான். வீட்டு வேலைக்கு பெண்களை இங்கே கூட்டு போயிட்டு அவங்க வந்து பட்டிருக்க பாடு அவ்வளோ கஷ்டம், வெளியே சொல்ல முடியாமல். வீட்டு விட்டு வெளியே போனால் வந்து உன்னோட கஃபில் யார்? கஃபில்னால் வந்து ஸ்பான்சர். ஓகே, உன்னோட கஃபில் யார்? இவர். அங்கே போய் கேட்டால் நோனா இவ வந்து இங்கே திருடிட்டா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? இவளை நம்புவாங்களா அவனை நம்புவாங்களா? அந்த நாட்டுக்காரன். வெளிநாட்டுக்காரங்க பூரா நம்பி சொந்த நாட்டுக்காரனை வந்து பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மன்னராட்சி பிரச்சனை வந்துடும். அதனால் சொந்த நாட்டுக்காரனை பகைக்க மாட்டாங்க. அப்படியா நீ ஏன் பண்ண அப்படின்னு உனக்கு தண்டனை, நீ இப்போ ஊருக்கு ஓடு அப்படின்னு இங்கே வந்து விசாவுக்கு காசு வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அப்போ வந்து ஊருக்கு ஓடினோம்னா காசு எப்படி திருப்பி கட்டுறது? ஐயா நான் மன்னிச்சு விட்றியா, நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ திரும்ப வந்து நீ வா, எதுக்கு நீ வந்து போன, நான் வந்து உன்னை திரும்ப ரேப் பண்ணுவேன் அப்படின்னா என்ன செய்வீங்க? அதனால் இந்த இது வந்து அவங்க பண்ணியிருக்க அராஜகம் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு இந்த விசா கஃபாலா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க பண்ணியிருக்க அராஜகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய. அதுக்காண்டி எல்லாருமே பண்ணாங்களா? அப்படி இல்லை, நிறையா பண்ணாங்க. நல்ல மனுஷங்களும் இருந்தாங்க அங்கே. நான் நிறையா பேரை அங்கே அரேப்ஸில் வந்து நல்ல மனுஷங்களை பார்த்துருக்கேன். உண்மையிலே இது நீதி நேர்மை இது தர்மம் இது இப்படி தான் இருக்கணுன்ற நல்ல மனுஷங்களையும் பார்த்துருக்கேன். ஆமாம். ஆனால்
காட்டரவிகள் காட்டாங்க மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். 6 நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்.